பெண்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கிச்ச சில மனமாற்றங்கள், சில எமோஷன்ஸ் ஏற்படும். டெலிவரி ஆனப்புறம் சில பெண்களுக்கு சில மனமாற்றங்கள், சில உடம்புல ஒரு டயர்ட்னஸ், ஒரு சில மாற்றங்கள், ஹார்மோன்ஸ் மாற்றங்கள் சொல்லுவோம் ஏற்படும். தாய்ப்பால் தரும்பொழுது அப்போ ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கிறவ தாய்ப்பால் நிறுத்தணும் இல்லையா, ஆஃபீஸ் போகணும் இல்லையா, அப்படி நிறுத்தும்போது அவளுடைய ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸ் ஏற்படும். மெனோபாஸ் டைத்தில் மறுபடியும் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் எல்லாம் பெண்களுக்கு ஏற்படும். அப்படி பெண்களோட உடம்பு அப்படிங்கிறது அடிக்கடி மாற்றத்துக்கு உள்ளாகும். ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸுக்கு அடிக்கடி உள்ளாகிற ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ உடம்பு கொஞ்சம் பேலன்ஸ் தவறும் பொழுது மனசுலேயும் சில வேதனைகளும் விசாரங்களும் இருக்கும். இது பெரிய விஷயங்கள் கிடையாது. அப்படின்னாலும் கைப்பிடிச்சி அந்த ஆம்பியான் அப்படின்றவர் கணவனாக இருந்து வெறுமையான நம்ம அன்பை காட்டுறோம், காதல் பண்ணிட்டோம், அல்லது காசு கொடுத்துட்டோம், மருந்து வாங்கி சாப்பிட்டு சரியா எவ்வளோ பார்த்து நோய் சொல்லிட்டு அப்படின்னெல்லாம் சொல்லாமல் அந்த கணவனை அந்த இடத்துல தாயாக மாறியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த இடத்த பல ஆண்கள் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா குடும்ப வாழ்க்கையை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுவும் இந்த காலத்தில் பெண்களுடைய கஷ்டங்களை ஆண்கள் ரொம்ப பெரிய அளவில் நல்லா புரிஞ்சுட்டுருக்கா, ரொம்ப நல்லா வர. ஆனால் இன்னும் கூட ஒரு சில இடங்களில் என் பையனுக்கு சாப்பிட்டோன்னு தட்டக்கூட அலம்ப தெரியாது, என் மருமகளோட வேலை வாங்குறா உட்காந்துன ராணி ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவெல்லாம் இருக்கா. என் மருமகன் பிள்ளைய வெய்யறா திட்டுறான், எனக்கு தாங்கிக்கவே முடியல, எனக்கு சோறே உள்ளே போகலை அப்படின்னு சொல்கிறவெல்லாம் இருக்கா. கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கலாம். நம்மளாம் அந்த காலத்தில் நம்ம அப்படியெல்லாம் கோஷிக்கிறதே கிடையாது. அன்றைக்கும் ஐயோ நம்ம பிள்ளை அப்படிங்கிறத விட்டு அந்த பொண்ணுடைய கணவன் அவர், அந்த குழந்தைகளுக்கு அப்பா இல்லையா, இதை நம்ம ஒத்துக்கணும். இப்போ வயதான பெண்களுக்கு என்ன ஆகி போகுதுன்னா, இத்தனை இம்பேலன்ஸ் மாற்றத்தையே அவளை எதிர்கொண்டு தானே இந்த வயதான கட்டத்துக்கு வந்திருக்கா இல்லையா. இப்போ அவளுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. அதை பிள்ளைகளோ குழந்தைகளோ இல்லை கணவனோ விட்டுதான் ஆகணும். எப்போவுமே அன்புக்கு இயங்குகிற ஒரு மனம்தான் பெண்களுடையது. அதே போல் தான் ஆண்கள் தன்னை வீர தீரமாக சாகசமாக காட்டிக்கிற அளவுலையா அவள் இயங்கிறது அதுக்கு தான். அதனால் அன்பு அப்படிங்கிற ஒரு நூலை நம்ம எல்லா இடத்துலையும் போட்டு பார்த்து யோஜனை பண்ணோம்னா குடும்பம் கோபுரமாக செழிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தருக்கொத்தர் தாயா மகனாக இருக்க வேண்டியது தான். அதுதான். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி போயிருக்குது இல்லையே இல்லையா. ஒருத்தருக்கொத்தர் அந்த பையன் பொண்டாட்டி சொன்னால் கேட்கட்டுமே, உன் பையன் அவன் பொண்டாட்டி சொன்னால் கேட்கட்டுமே, அவன் குழந்தைக்கு காலையில் விட்டுமே, என்ன போச்சு இதெல்லாம் பண்ண சொல்கிறாள் மாமி, என் குழந்தைய எப்படி வளர்த்தேன், நீ எதிரியே இதெல்லாம் அப்படிலாம் நம்ம இதெல்லாம் ஒரு எமோஷனாக இதெல்லாம் ஒரு பெரிய கவலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவன் குடும்பத்துக்கு அவன் செய்கிறான், செய்யட்டும். அவன் அப்பா குழந்தை காலையில் படக்கூடாது, என் குழந்தைக்கு காலையில் படுதே அப்படின்னு நம்ம துக்கப்படக்கூடாது இந்த இடத்துல. அதுபோல் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம கிளியாட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம் என்னென்ன மயிலாட்டம் நம்ம அதுக்கு தான் இருப்போம். அங்கே போனால் அது அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அது அந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பொம்னாட்டி. அந்த குடும்பத்தினுடைய சில கட்டு
கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள். ஒரு ஆஃபீஸ்லேயே போய் நுழைஞ்சா அங்கே என்னென்ன கட்டுப்பாடு இருக்கோ அதெல்லாம் கடைப்பிடிச்சா தான் அந்த ஆஃபீஸில் உட்காந்து நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது. அதெல்லாம் நான் பிள்ளையாக்க மாட்டேன் அப்படின்னா ஆஃபீஸ் வச்சுக்கிறேன். ஒரு வேலை செய்கிற இடத்துலையே அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளோடு நம்ம இருக்கணும். நம்ம குலம் தழைக்கணும், நம்ம கணவனுடைய புகழ் தழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அந்த கணவனுடைய அம்மா அப்பா சொல்லக்கூடிய கட்டுத்திட்டங்கள், கட்டுப்பாடுகள், சில அறநெறிகளை நிச்சயமாக கடைப்பிடிச்சிட்டா. அதுலேயும் பெண்கள் மாமியார் படுத்துகிறா, நாத்தனார் படுத்தா அப்படி சொல்லக்கூடாது. யாரும் யாருமே படுத்த மாட்டா. எல்லாருக்கும் எல்லாருமே நிஜமாக அன்பு தான். நிஜம் எப்படி இருக்குமே, அதோடு எப்படி இருக்குமே அப்படின்னு ஒரு பதட்டத்தில் சில பேர் வழுமுன்னா சொல்லுவாள். இப்படி குழந்தை அப்படி அந்த பேசுவாள். சில பேர் இது கூட தெரியாதா, இது கூட புரியாதா, இப்படியே வளர்த்தாங்கம்மா, தின்னோடு தூக்கிட்டு வந்தியா, இப்படி பேசுகிறவங்க பேசுவேன். அது எப்படி பேசினாலும் இந்த குடும்பத்துக்கு நீ இன்னும் கொஞ்சம் வசதியாக வைக்க மாட்டியா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம்தான் அதில் இருக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சு விட்டோன்னா நம்ம யாரும் எதுக்குமே கோச்சிக்கவே மாட்டோம். அவள் சொல்கிற பாணி, அவள் நடந்துக்கிற முறை, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் என்ன, என்ன எதிர்பார்க்குற, அது நியாயமா. மேல்நாட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான் ஒரு பையன். அங்கே கல்யாணம் ஆகிடுத்து. அப்புறம் இங்கே இந்தியாவுக்கு பார்ட்டி வச்சார். அப்போ அந்த மேல்நாட்டில் அவளோட கூட இருந்தவா எல்லாருமே இங்கே இந்த பார்ட்டியில் கலந்துட்டா, என்ன பண்ணான். அதனால் அவள் பிள்ளை என்ன பண்ணான், அவளாக கொஞ்சம் ஸ்டைலாக ஸ்பூனால் எடுத்து எல்லா ஸ்டைலாக சாப்பிடுவா போல இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு அவள் அம்மாவையோ கற்றுச்சிருந்தான். அவள் அம்மாவுக்கு ஸ்பூனால் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை. கையெழுத்து சாப்பிடுவா, அதுதான் பழக்கம்.